எல்லாருமே கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்ட காச கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றதுக்கு கூட பயந்து நெறைய பேர் சேர்த்து வச்சு நம்மளுடைய ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும், குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும், இல்ல கார் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளானிங்கோட நம்ம சேவ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம். எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பிளான்டா போம்போது, அன்பிளான்டா திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா, இன்னும் சொல்லப்போனா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாமே ஒரு ஐசியூ பில் தூரத்தில தான் இருக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்ச மொத்தமும் இழக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் காஸ்ட் அப்படின்றது, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. அண்ட் எமர்ஜென்சி நம்ம மந்த்லி போடக்கூடிய இஎம்ஐ மாரி நமக்கு சொல்லிட்டெல்லாம் வராதுங்க. சடனா ஒரு ஷாக்கா வரும். யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அது இருந்ததுனா தான் நம்ம அடுத்தது எந்த ஒரு சிந்தனையுமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா, தைரியமா யோசிக்க முடியும். உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே சேஃபா பார்த்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, உங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, அத சேஃபா பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்க அவசியம். ஸோ கம்பல்சரி எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். சரி வாங்க சேஃபா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழி என்னன்றத பார்க்கலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன ப்ரோன்னு கேட்குறீங்களா? சிம்பிளா சொல்றேங்க. வீட்ல நீங்க பைக் வச்சிருந்தீங்கன்னா, பைக் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க இன்சூரன்ஸ் போடாம அந்த பைக்குக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? நம்ம கையில இருந்து 40,000, 50,000, 60,000 செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அப்படி இல்லாம, வண்டியோட ஓரத்துக்கு தகுந்த மாரி வருஷம் நம்ம ஒரு ரூ. 1000 அந்த மாரி வந்து இன்சூரன்ஸ் கட்டிட்டோம்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தப்பி தவறி அந்த பைக்குக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்ற பட்சத்தில அந்த இன்சூரன்ஸ் காலகட்டத்தில அவங்க அதுக்கான செலவ வந்து பார்த்துப்பாங்க. இந்த நம்பிக்கையில தான் நம்ம வருஷம் கட்டுறோம். அதே மாரி தான் ஹெல்த்துக்கும். ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் நம்ம ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்ற பட்சத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த செலவை அந்த கம்பெனி பார்த்துக்கும். ஸோ இதுக்காக நம்ம எப்படி பைக்குக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோமோ அதே போல் ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸ் நம்ம மாசமோ எவ்ரி இயரோ வந்து நம்ம கட்டணும். சரி ப்ரோ அதெல்லாம் இப்போவே எடுக்கணுமா, வயசானதுக்கப்புறம் எடுத்துக்கினா போதும்னு நினச்சிங்கன்னா வயசாகும் போது நமக்கான ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அட் த சேம் டைம் அப்போ இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் கம்மி. ஓகேங்களா, அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ரீமியமும் அதிகமாகும். அப்போ ப்ரீமியம் அதிகமாகுன்ற பட்சத்தில் இந்த ப்ரீமியம் எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்கன்ற டவுட் இருக்கும் இல்லையா? சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜை வச்சு சொல்லுவாங்க. ரெண்டாவது சம் அஷ்யூர்ட், நீங்கள் கவர் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து. மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஏதாச்சும் டிசீஸ் இருக்குன்னா அதை வச்சும் சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், உங்களுக்கு சிகரெட்டோ இல்லை ஆல்கஹால் குடிக்கிற பழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணியும் இருக்கும். உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்தும் இந்த ப்ரீமியம் சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இது கூடவே நிறைய விதமான ஆடன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது தேவையில்லைன்றதையும் நம்ம தான் பொறுமையாக பார்த்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கான இன்சூரன்ஸ் வந்து தேவைப்படும்ன்றது எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா சிம்பிளான ஒரு தம் ரூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் டயர் 1 சிட்டியில் இருக்கீங்களா, டயர் 2, டயர் 3 இருக்கீங்களா, அதை பொறுத்து வந்து மாறுபடும். டயர் 1ல இருக்கீங்கன்னா ஒரு மெயின் சிட்டியில் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சமாச்சும் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து டயர் 2, டயர் 3ல தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 lakhs எடுத்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். இது இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்க்க முடியாது. இல்லை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலிக்கும் சேர்த்து நான் எடுக்கணும், என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க 2 பேர் இருக்காங்க, இவங்களுக்கும் சேர்த்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் டயர் 2, டயர் 3 சிட்டியில் இருக்கீங்கன்னா 20லேருந்து 25 லட்சம் இஸ் மோர் தென் எனஃப். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானாக நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இல்லை ஒரு சிட்டியில் இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்னா 30 to 40 lakhs அப்படின்றது ஐடியல். பட் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸோட சேர்த்து போடுவாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேமிலியில் யார் வயசு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து டிஃபைன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வயசு அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஈஸியாக டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க கருதுனாங்கன்னா அங்கே ப்ரீமியம் அதிகமாகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் எங்கேஜில் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனியாக போட்டுட்டு பேரண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ப்ரீமியம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஓகே இல்லை இப்போ கொஞ்சம் டேஞ்சர் டைம் மாதிரி தெரியுது, இப்போ எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் ஃபேமிலிக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் டைம் நம்ம பிளான் பண்ணோன்னா அங்கே முக்கியமான விஷயம் அந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட்ஸை தவிர மீதி எதுவாக இருந்தாலும் மினிமம் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒவ்வொன்றும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து 3 to 4 years வந்து வைக்கிறாங்க. அதையுமே ஆட் ஆன கொடுத்து கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். பட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் டிசீஸாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க 2 years வைப்பாங்க, 1 year வைப்பாங்க. நம்ம எமர்ஜென்சியில் டக்குன்னு இப்போ போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ண முடியுமானா அப்போ கிளைம் ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா அந்த 2 வருஷம் 3 வருஷம் அசால்ட்டாக முடிஞ்சிடும். உங்களுக்கே தெரியாது உங்களை வந்து ஒரு கவசம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு போகும். அண்ட் குறிப்பாக பேரண்ட்ஸ் வந்து 60 வயசுக்கு
இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்காங்கன்னா, அதுக்குள்ள போறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா 60 இயர்ஸ்க்கு மேல ஒரு சில பிளான்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். அதிலயுமே ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கே, இதெல்லாம் நம்ப எப்படிப்பா ஒண்ணொன்னா பார்த்து செலக்ட் பண்றதுன்ற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதுக்காக தான் இந்த வீடியோட ஸ்பான்சர் டிட்டோ இருக்காங்க. ஸோ டிட்டோ ஜஸ்ட் இந்த வீடியோவ ஸ்பான்சர் பண்றாங்கன்றதுக்காக மட்டும் நான் அவங்கள பத்தி பேசல. நான் லாஸ்ட் 6 மந்த்தா நான் பர்சனலி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ரீசென்ட்டா எடுத்திருந்தேன். அதுவுமே நான் டிட்டோ மூலியமா தான் எடுத்திருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பிளஸ் நீங்க உங்கள வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டேட் என்னைக்கு நீங்க ஃப்ரீயோ, எந்த டைம்க்கோ அப்ப நீங்க கால் புக் பண்ணிட்டு, தமிழ்ல வேணும்னா தமிழ்லயே கூட அவங்கள பேச வைக்கலாம். ஸோ தமிழ்ல பேசும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள நீங்க இன் டெப்த்தா கேட்டுக்க முடியும். அதற்கான பதிலுமே உங்களுக்கு புரியிற வரைக்கும் நீங்க கேட்டுக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பிளஸ் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணியோ, ஸ்பாம் கால்ஸ் பண்ணியோ அவங்க தொந்தரவு பண்றது கிடையாது. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நான் டிட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். பின்டு கமெண்ட்லயும் இருக்கும். நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய டைம் பிரகாரம் நீங்க எப்ப என்ன வேணும்ன்றத புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாலிசில எதெல்லாம் இருந்தா நீங்க எடுக்கணும்ன்றத விட, எதெல்லாம் இருந்தா நீங்க அந்த பாலிசி பக்கமே போகக்கூடாதுன்றதுக்கும் முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அத சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோ பேமெண்ட், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ரென்ட் உடைய கேப் வச்சிருப்பாங்க அது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் வைஸ் சப் லிமிட் வச்சிருப்பாங்க அது. இந்த 3மே ஒரே பாலிசில இருந்தா கம்மியா கிடைக்குதுன்ற பட்சத்துல கூட தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கோ பேமெண்ட். இந்த கோ பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எடுக்கக்கூடிய பாலிசில உங்களுக்கு வந்து ஒரு 20% கோ பேமெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு. அந்த டைம்ல வந்து ரூ. 1,00,000 ஹாஸ்பிட்டல் செலவாகுதுன்ற பட்சத்துல நீங்க 20% குடுக்கணும். அவங்க 80% குடுப்பாங்க. இப்ப அடுத்ததா இந்த ரூம் ரென்ட் கேப் ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 வரைக்கும் தான் நீங்க மேக்ஸிமம் எடுக்க முடியும்ன்ற லிமிட் உங்களுடைய இன்சூரன்ஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க போய் பார்ப்பீங்க ரூ. 5,000 இல்லைங்க. இன்னொரு ரூம் இருக்குங்க. ரூ. 6,000 தான் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே. பரவால்ல. ரூ. 1000 தானே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரூ. 5,000 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ரூ. 6,000க்கான ரூம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க ரூ. 6,000லேருந்து அவங்க அப்ரூவ் பண்ண அந்த லிமிட்டான 5,000 எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு பார்ப்பாங்க. விச் இஸ் 83.3% இல்லைங்களா? அப்போ நீங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் அமௌண்ட்ல அவங்க 83.3% தான் அவங்க சைட்லேருந்து பே பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரூ. 1,00,000 கிளைம் பண்ணியிருந்தீங்க வித் ரூம் ரென்ட் எல்லாமே சேர்த்துனாலுமே, அவங்க இந்த ரூமோட கேப்க்கான 83.3% இருக்கு பார்த்தீங்களா? இதத்தான் டோட்டல் கிளைமுக்கு குடுப்பாங்க. ஸோ மீதி ரூ. 16,700 நீங்க கையிலேருந்து குடுக்கணும். எதுக்கு? ஒரு ரூம் ரென்ட் ரூ. 1000 அதிகமா போனதுக்கு. ஸோ இதுதான் ஹிட்டனா வச்சிருக்கக்கூடிய விஷயம். உஷாராய்க்கோங்க. அண்ட் அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். டிசீஸ் வைஸ் சப் லிமிட்டுங்க. அதாவது நம்ம ரூ. 20,00,000 பாலிசி எடுத்துட்டு என்ன நினைப்போம்? எந்த பிரச்சனை வந்தாலும் ரூ. 20,00,000 எனக்கு கம்பெனிக்காரன் குடுக்க போறான். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அங்க நம்ம தான் கையிலேருந்து காசு குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, நீங்க எடுக்கக்கூடிய பாலிசிய பொறுத்து, எல்லா பாலிசிலயுமே இந்த விஷயங்கள் கிடையாது. எடுக்கக்கூடிய பாலிசிய பொறுத்து, அதுல ஒரு வேள உங்களுக்கு டிசீஸ் வைஸ் சப் லிமிட் இருக்குன்னா, ஒரு சில டிசீஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கான லிமிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டிசீஸ்க்கு இந்த அளவுக்கான காஸ்ட் தான் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கான கால்குலேஷன்ஸ் போட்டு ஒவ்வொரு பிராண்டும் ஒரு மாரி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த காஸ்ட் இருந்ததுனா மட்டும் தான் அவங்க 100% வந்து குடுப்பாங்க. அப்படி இல்லன்ற பட்சத்துல நம்ம தான் கையிலேருந்து காச குடுக்குற மாரி இருக்கும். ஒருவேள நீங்க கம்மியா இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பாலிசி இது 3மே இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? டிசீஸ் வைஸ் சப் லிமிட் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல ஒருவேள நீ சர்ஜரியா போயிட்டீங்கன்னா, அதுல பில்லே 3,00,000 தாலும் அவன் எவ்வளவு குடுப்பான்? 1,50,000. சரி இதுக்கு அடுத்தபடியா ரூம் ரென்ட் லிமிட் இருக்கு. அதுலயுமே நீங்க பார்த்தது அவன் குடுக்குறது 5,000. நீங்க ரூ. 8,000 ரூம்ல போயிட்டீங்கன்னா 62.5% தான் வரும். அதெல்லாம் கழிச்சது போக 93,750 தான் அவன் குடுப்பான். அதற்கு மேலயும் 10%க்கான கோ பேமெண்ட் தப்பி தவிர நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ரூ. 9,375 நீங்க கையிலேருந்து குடுக்கணும். ஸோ அவன் குடுக்க போற அமௌண்ட் மீதி எவ்வளோ? ரூ. 84,375. மீதி நீங்க கையிலிருந்து பே பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் ரூ. 2,15,625. தெரியாம போனது ஒரு தப்புக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்ட நம்ம குடுக்குறோம் பாருங்க. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எடுத்த உடனே போய் யாரும் அட்மிட் ஆக போறது கிடையாது. ஆப்பரேஷன் பண்ண போறது கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு சிம்ப்டம்ஸ் இருந்திருக்கும். போய் செக் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் எடுப்போம். எல்லாமே பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் அட்மிட்டேஷன், ஆஸ்பிரேஷன்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்துல, ஒரு சில இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எப்ப அட்மிட் ஆனீங்களோ, அதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நாங்க கவர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி டைம்ல அந்த பர்ட்டிகுலர் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எதனாலயோ, அந்த மெடிக்கல் கண்டிஷன் எதனாலயோ, அதற்கு ரிலேட்டடா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும், அந்த ஸ்கேன்ஸு மத்த விஷயங்களுக்கும் சேர்த்து அந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு வரணும்னா, நீங்க அத தான் வந்து தனியா வந்து எடுத்துக்கணும். ப்ரீ ஒருவேள போஸ்ட் அப்படின்னா, அந்த ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப என்ன சொல்லுவாங்க? 10 டேஸ் ஒன்ஸ் வந்து பாருங்க. 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பாருங்க. 1 மந்த் ஒன்ஸ் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம கவரேஜ் எடுத்தோம்னா, இந்த ரேரான சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து கவர் பண்ண மாரி இருக்கும். அண்ட் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. நம்ம வண்டிகள்லாம் எடுக்கிற மாரி தான். இஃப் இன் கேஸ் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம். ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணல. அடுத்த வருஷம் நம்ம வந்து திரும்ப ரெனியூவல் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல, அதற்காக ஒரு சில போனஸ் வந்து தருவாங்க. ஸோ இது ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு ஏற்ப ஃபேன்சியான வேர்ட்ஸ வந்து போட்டுக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நீங்க வந்து பார்த்துக்கணும்.
மினிமமாக 10%, 20%, 50% இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கான கவரேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த 100% வரைக்கும் தருவோம். 10 லேக் எடுத்துருக்கீங்கன்னா அடுத்த 10 லேக் வரைக்கும் நாங்கள் தந்துருவோன்றது போலவும் சொல்கிறாங்க. பட் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் வேணுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இது மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸில் தனியாக தான் நம்ம ஒரு ஆட் ஆனாக வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இயர் 1ல் வந்து நான் அந்த 20 லட்ச ரூபாய் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு திரும்பவும் அது அப்படியே வந்து ஆட்டோ ரீஃபில் ஆகிடணும். இதில் ஒரு சில இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் அன்லிமிட்டட்னு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த டேர்ம்ஸையுமே தனியாக தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஸோ எத்தனை தடவை அந்த 20 லேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே திரும்ப திரும்ப அது ஆட்டோ ரீஃபில் ஆகிற மாதிரியான அந்த ஆட் ஆன் வந்து போட்டுக்கணும். பட் இதுலேயுமே ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இந்த பேஸ் சம் அஷ்யூர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நோ கிளைம் போனஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் கவர்ஸ் ஏதாச்சும் ரைடர்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதான் இந்த ரீஸ்டோரேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாம் காலியானால் தான் கடைசியில் ரீஸ்டோரேஷன் வர மாதிரி ஒரு சில பிளான்ஸில் இருக்கும். ஒரு சில இதில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டீங்க, அதில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கனாலுமே திரும்ப ஆட்டோ ரெனியூவல் வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானில் நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாலும் சரி, பார்ஷியலாக யூட்டிலைஸ் பண்ணாலுமே சரி, போத் ரிலேட்டட் அண்ட் அன்ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரீஸ்டோரேஷன் அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாலிசியில் இருக்கான்னு பார்த்து தெளிவாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்படியே ரீஃபில் அதாவது ரீஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் ஒரு சில இன்சூரன்ஸில் இந்த டே கேர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 24 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நாங்கள் கிளைம் தரமாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ வேணும்னா நம்ம இந்த ஆட் ஆன் வந்து தனியாக போட்டுக்கணும். ஒரு சில இன்சூரன்ஸில் பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்கான கவரேஜும் வந்து அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த பக்கம் அதிகமாக பார்க்குறீங்க, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கிறீங்க, அதுவும் இன்சூரன்ஸில் வரணும். தேவை இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பேசிக் தான். கிளைம் ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியம். எடுக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. பட் கிளைம் ஆகும்போது தான் பெரிய பிரச்சனை. கிளைமை எப்படி பண்ணுறதுன்றதும் நமக்கு நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையுமே டிட்டோ வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலிமா நம்ம எடுத்துருக்கோன்ற பட்சத்தில் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு ஏதோ இஷ்யூ, மெடிக்கல் எமர்ஜென்சி அட்மிட் ஆகிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும், அவங்க உங்களுடைய சார்பாக என்ன ஏதுனதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கான நம்பிக்கை அவங்க மேலே எனக்கு வர்றதுக்கான காரணம் தேர் பேக்டு பை ஜீரோதா. அது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்து கொடுத்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ நான் இப்போ கால் புக் பண்ணி நான் பேசிட்டேன். அதுவும் ஸ்பெஷலி எனக்கு இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ், தமிழில் தான் வந்து பேசினேன். அதுவுமே வந்து சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் போடும்பொழுது எப்போ நான் பேசினா கரெக்டாக இருக்கும்னு நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம். இல்லை எனக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா திரும்ப கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 3 months நான் இதில் ஃபாலோ அப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இன்சூரன்ஸில் வந்து அப்ளை பண்ணேன். ஃபேமிலி ஃப்ளோட்டரில் போட்டு எனக்கு என்ன வேணும் ஏதுன்ற எல்லாமே செலக்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ஷனுக்கான ரீசனை பொறுத்து நான் திரும்ப அப்ளை பண்ணலாம் வேணாமன்ற முடிவு எடுத்து திரும்ப நான் வேற ஒரு இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணணும்னா அப்போ எனக்கு எந்த இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு ஓகேவா இல்லையன்றதை நான் முடிவு பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ்லையுமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டாக்குமெண்ட் சப்மிஷன்லேருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்சூரன்ஸ் இப்போ ரீசெண்டாக அப்ரூவ் ஆகிட்டு எனக்கு இன்சூரன்ஸும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே எனக்கு அவங்க ஒரு பக்காவான சப்போர்ட் கொடுத்தது ஒன்று. திரும்ப ஏதாச்சும் அப்படின்ற பட்சத்தில் எங்கே என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுமே. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறமாகவும் அந்த இன்சூரன்ஸ் எடுத்த பர்சனுக்கு தான் வந்து பிரச்சனை, அவங்களால வந்து டிட்டோ கூட கான்டாக்டில் இருக்க முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுமே தமிழில் பேசி இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே டிட்டோ வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் வந்தால் கூட நமக்காக கோர்ட் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் கூட அவங்க டீம் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நான் டிட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பின் கமெண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டைம் பிரகாரம் நீங்கள் எப்போ என்ன வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றின முழுமையான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலேயும் உங்களுக்கு வேறு எதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் பதில் கொண்டு வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.